விஜயுடைய அரசியல் பயணம் அரசியல் பயணமா டெல்லி பயணமா? அரசியல் பயணமும் தான் சரி, ரெண்டாவது முறையா டெல்லி விசாரணை. முதல்ல டெல்லி பயணம் முடியும் எப்படின்னு கேக்குறேன். முதல்ல டெல்லி என்னன்னா ரெண்டாவது தடவையா மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்க. தொடர்ந்து அச்சுறுத்தல் நினைச்சுக்கலாமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் அச்சுறுத்தல் நினைச்சுக்கலாமா? அது எப்படி பாக்குறீங்க? எல்லாருக்கும் சிபிஐ சிபிஐ விசாரணை தான். அது ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. கரூர்ல 41 பேர் செத்து போயிருக்காங்க, 41 உயிர் போயிருக்கு. அதுக்கு காரணமான ஒருத்தரை சிபிஐ விசாரிக்க கூடாது, போலீஸ் தான் விசாரிக்கிறோன்னு சொன்னாங்க. அவங்க தான் சிபிஐ வேணும்னு கேட்டாங்க. சிபிஐனா டெல்லிக்கு தான் போகணும், இல்லைன்னா மாற்று கருத்து இருக்கு. யாரும் இந்த தமிழ்நாடு அரசாங்கமோ மற்றவர்களும் சிபிஐ கேட்கலையே. அவரே தானே விஜய் தானே இல்லைங்க, விஜய் தான் கேட்டாரு. விஜய் தான் கேட்டாரு சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கேட்டாங்க. சிபிஐ விசாரணைன்னு சுப்ரீம் கோர்ட் அறிவித்தப்ப அது எடுத்துக்கிட்டப்ப அது நீதி வென்றது என்றெல்லாம் சொன்னார்கள். இப்போ அதில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்காங்க? சிபிஐ தன்னுடைய வேலையை செய்யத்தான் செய்யும். அது டெல்லிக்கு போய் தான் ஆகணும். எல்லாரும் டெல்லிக்கு தான் போயிருக்காங்க. அதனால அங்கே விசாரணைக்கு போய்த்தான் ஆக வேண்டும். ஆனால் அது சிபிஐ நேர்மையாக நடக்கும் என்று நம்புகிறோம். எடப்பாடி அவர்கள் முதற்கட்டமாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. உழவலுக்கு திட்டத்தின் கீழே மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. வீடு இல்லாத நகர்ப்பகுதியில் இருக்கிறவங்க அடுக்குமாடி வீடு கட்டிடம் தரப்படுகிறாரு. கிராமப்புறங்களில் தனியாக வீடு கட்டி தரப்படுகிறாரு. பல்வேறு திமுக சேர்ந்த நிர்வாகிகள் ஏற்கனவே இதெல்லாம் தர முடியாதுன்னு சொன்னவர் தான் எடப்பாடி. ஆனால் இப்போ எப்படி முதற்கட்டமாக தேர்தல் அறிக்கை வெளியிடுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் நேரத்தில் இதுவெல்லாம் நடக்கின்ற ஒரு விஷயம்தான். பரபரப்பாக நாம் பேசிக்கொள்ளலாம், அதற்கு வேண்டுமானால் பயன்படும். எப்படி இருந்தாலும் தேர்தல் நேரத்திலே இது நடக்கின்ற விஷயம் என்றாலும் இவ்வளவு சீக்கிரம் நடந்திருப்பது இந்த சூழ்நிலைகளை பொறுத்து. எப்போதுமே தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு மாதம் முன்னாடி இருந்து ஆரம்பிக்கும் அந்த பணிகள் எல்லாம். ஆனால் இப்போது 6 மாதமாக ஏதோ நாளைக்கே தேர்தல் நடப்பது போல பரபரப்பாக விஷயங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. ஆனால் இதில் சொல்லுவதற்கு பெரிதாக ஒன்றுமில்லை. இது தேர்தல் நேரத்திலே அவரவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அறிவிப்புகளை அறிவிப்பது என்பது ஒரு வழக்கமான ஒன்றுதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.